യേശുക്രിസ്തുവിന്റെ നിസ്തുല്യ നാമത്തിൽ ഹാർദമായ സന്ധ്യാവന്ദനം. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். സവിശേഷമായി ക്രമീകരിക്കപ്പെട്ട ഈ മീറ്റിംഗിൽ വന്ന് സംബന്ധിക്കുവാൻ, നിങ്ങളെ എല്ലാവരെയും കാണുവാൻ, ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവാൻ ഒക്കെ ഇടയാക്കിയതോർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. சிறப்பு கூட்டமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே நாங்கள் இங்கே வரவும், உங்களை எல்லாம் பார்க்கவும், உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை പകർന്നു കൊടുക്കக்கூடிய ഒരു വായ്പ கிடைத்தமைக்காக ആண்டവർക്ക് ഞാൻ നന്ദി சொல்கிறேன். ഈ മീറ്റിംഗിന്റെ മൗലികമായ ആലോചനയിൽ ഞാൻ ഇല്ലായിരുന്നു. രാജൻ തോമസ് എന്ന് പറയുന്ന കർത്താവിന്റെ ദാസനാണ് ഇവിടെ ക്ഷണിക്കപ്പെട്ടത്. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த விசேஷித்த கூட்டங்களிலே செய்து கொடுக்கும்படியாக മുൻകുറിക്കപ്പെട്ടവർ സഹോദരൻ രാജൻ തോമസ് അവர்கள்தான். എന്നാൽ ഈ നാളുകളിൽ ഞങ്ങൾ ഒന്നിച്ച് നിരവധി സ്ഥലങ്ങളിൽ പോവുകയും കർത്താവിൻ്റെ മഹത്വമാർന്ന സുവിശേഷത്തിന് സാക്ഷ്യം വഹിക്കുകയും ചെയ്യുന്നുണ്ട്. ஆனால் இந்நாட்களிலே நாங்கள் இருவரும் பல இடங்களுக்கு போக, பல இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய അത്ഭുതமான വായ്പை ദേവൻ ഞങ്ങൾക്ക് തന്നു വരുகிறார். അദ്ദേഹത്തോട് ഞാൻ പറഞ്ഞു, ഈ സ്ഥലവും ഇവിടെ സുവിശേഷ വേല ചെയ്യുന്ന കർത്താവിന്റെ ദാസൻ പോൾ ഇമ്മാനുവേൽ അവരുടെ എനിക്ക് നന്നായിട്ടറിയാം. ഞങ്ങൾ തമ്മിൽ ഹൃദ്യമായ ഒരു ബന്ധമുണ്ട്. അങ്ങനെ അവര് തമ്മിൽ സംസാരിച്ച് ഞാനും കൂടെ ഇതിലെ உட்படுவானிடையாய் நான் சிறப்பு செய்தியாளராக அழைக்கப்பட்ட அவரிடத்துல சொன்னேன். அந்த இடத்திற்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். அங்கே ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர் பால் இம்மானுவேல் அவர்களை நான் நன்கு அறிவேன். அவருக்கும் எனக்கும் நல்ல ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நான் அவரிடத்துல சொன்னேன். அந்த அடிப்படையில தான் நானும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ഇതിനു മുൻപും ഈ സ്ഥലത്ത് വന്ന് ദൈവവചനം ശുശ്രൂഷിപ്പാനുള്ള ഭാഗ്യം ലഭിച്ചിട്ടുണ്ട്. இதற்கு முன்பாகவும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ദൈവവചനം ശുശ്രൂഷിക്കുവാൻ വലിയ ഔദ്യോഗികമായ ക്ഷണം ഒന്നും ആവശ്യമില്ല. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு மிகவும் முறைப்படியான அழைப்பு வேண்டும் என்று நான் நினைக்கிறதில்லை. ക്ഷണിച്ചെങ്കിൽ മാത്രമേ വരുവാൻ സാധിക്കുകയുള്ളൂ എന്നൊന്നും നമുക്ക് പറയുവാൻ അങ്ങനെ ഒരു പ്രത്യേക നിയമമൊന്നും കൽപ്പിക്കുവാനായിട്ട് സാധിക്കത്തില്ല. முறைப்படி அழைத்தால் மட்டுமே நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவேன் என்று நான் சொல்லுகிறதில்லை. എപ്പോൾ അവസരം ലഭിക്കുമോ അപ്പോൾ അത് പറയുക, കേൾക്കുക. எப்போதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதும் நமக்கு உகந்ததா இருக்கும். എത്രയോ രാജ്യങ്ങളിൽ ആളുകൾ വളരെ ആഗ്രഹിച്ചിട്ടും ഇത് വചനം പറയുവാൻ സാധിക്കുന്നില്ല. எத்தனையோ இடங்களிலே விரும்புகிறார்கள், ஆனால் அறிவிக்க முடியவில்லை. എത്രയോ സ്ഥലങ്ങളിൽ വളരെയധികം താല്പര്യപ്പെട്ട് മുൻപോട്ട് വന്നാൽ അത് പറയുവാൻ ആളില്ല. நிறைய இடங்களிலே வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனா வசனத்தை சொல்வதற்கோ ஆட்கள் இல்லை. എന്നാൽ ഇന്ത്യ മഹാരാജ്യത്ത് നമുക്കതിനുള്ള അവസരം ധാരാളമായിട്ട് ലഭിക്കുന്നുണ്ട്. പരിമിതികളൊക്കെ ഉണ്ട്, എങ്കിലും നമുക്ക് ധാരാളമായ സ്വാതന്ത്ര്യം ഇതിനുണ്ട്. ஆனால் இந்தியா தேசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை மிக தாராளமாக பேசவும் தாராளமாக கேட்கவும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்து வருகிறது. എപ്പോഴൊക്കെ അവസരം ലഭിച്ചാലും അത് പ്രയോജനപ്പെടുത്തണം. അല്ലെങ്കിൽ ഒരു പക്ഷേ ഒരു കാലം വരും ആഗ്രഹിച്ചിട്ടും ഇത് കേൾക്കുവാനോ ഇതിൽ പങ്കുകൊള്ളുവാനോ സാധിക്കാത്തൊരു കാലം വന്നു എന്ന് വരാം. நமக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மிக ஆவலோடு கூட நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சில சந்தர்ப்பங்களிலே இவைகள் கேட்கக்கூடாத ஒரு கொடிய காலம் வர இருக்கிறது. അതുകൊണ്ട് നമുക്കറിയാം, ഈ ഭാരതത്തിന്റെ തെക്കൻ പ്രദേശത്ത്, സൗത്ത് ഇന്ത്യയിലൊക്കെ വചനം കേൾക്കുവാൻ ആളുകൾ വളരെയധികം താല്പര്യം കാണിച്ചു. ആന്ധ്രാപ്രദേശിലും തമിഴ്നാട്ടിലും കേരളത്തിലുമൊക്കെ അതിനുള്ള താല്പര്യം കാണിച്ചതുകൊണ്ട് ഈ പ്രദേശങ്ങളെ ഒക്കെ ദൈവം അനുഗ്രഹിച്ചിരിക്കുകയാണ്. இந்தியாவினுடைய சவுத் சைடு, அதாவது தெற்கு இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடியதான மாநிலங்களிலே, அது கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆரம்பிக்கவர்கள் இருந்த காரணத்தினாலே
இன்றைக்கு இந்த பகுதிகளை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ദൈവവചനം വ്യാപിച്ചിട്ടുള്ള സ്ഥലങ്ങളിലൊക്കെ അവരുടെ ജീവിത രീതിയും സംസ്കാരത്തിലും തന്നെ വലിയ വ്യത്യാസമാണ്. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை கடந்து போயிருக்கிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை, உயர்வை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். நாகரிகமும் அங்கே பெருகி இருக்கிறது. തീർച്ചയായിട്ടും മനുഷ്യ ഹൃദയങ്ങളെ പുരോഗമനപരമായി വ്യത്യാസം വരുത്തുന്ന, മതിക്കുന്ന ഒരു വലിയ സത്യമാണ് ദൈവത്തിന്റെ വചനം. கர்த்தருடைய வார்த்தைக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. മാനവഹൃദയത്തെ സമൂലമായി പരിവർത്തനം വരുത്തുന്ന മറ്റൊരു സന്ദേശമില്ല. உலகத்திலே எந்த வார்த்தைக்கும் மனிதனுடைய வார்த்தையாலும் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவே முடியாது. ഇതര ഗ്രന്ഥങ്ങളൊക്കെ അത് മാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. மற்ற புத்தகங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. 3000-ലധികം വർഷമായി രചിക്കപ്പെട്ട വിശുദ്ധ ബൈബിൾ അത് ഒരിക്കലും വായിച്ചാൽ നമുക്ക് ബോറടി തോന്നുകയില്ല. അത് മാത്രമല്ല, ഇതിൽ നിന്ന് ഒരു വാക്കും മാറ്റേണ്ടതായി വന്നിട്ടില്ല. நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேத புத்தகம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த புத்தகத்தை படிப்பதனாலே நமக்கு ஒருபோதும் இது மடுப்பு தோன்றுகிறதில்லை. மாறாக படிக்க படிக்க நமக்கு ஆர்வம் கூடிக்கொண்டே போகிறது. இதை மாற்றி எழுத வேண்டிய அவசியமும் இதுவரைக்கும் வந்ததில்லை. ഈ പുസ്തകത്തിന്റെ പ്രത്യേകത ഇത് ഇരുണ്ട ഭൂഖണ്ഡങ്ങളിൽ ഇത് കടന്നു ചെന്നിട്ട് അവിടെയൊക്കെ പ്രകാശം പരത്തുവാനായിട്ട് ഇടയായിട്ടുണ്ട്. எங்கெல்லாம் இருண்ட தேசம் என்று அழைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் இந்த வசனம் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது. നരഭോജികളെ നരസ്നേഹിതരാക്കി മാറ്റുവാൻ ഈ ഗ്രന്ഥത്തിന് കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. மனித மாംசத்தை சாப்பிடக்கூடியதான அந்த மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறது இந்த வேத புத்தகம். ഇവിടെ അവസാനമായിട്ട് പാടിയ പാട്ട്, ആ പാട്ട് കേട്ടപ്പോൾ തമിഴ് വേണ്ടത്ര അറിയത്തില്ലെങ്കിലും അതിന്റെ അർത്ഥം എനിക്ക് മനസ്സിലായി. கடைசியாக பாடின பாட்டினுடைய அந்த கருத்துக்களை எனக்கு தமிழானது அந்த அளவுக்கு தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு அதனுடைய கருத்துக்களை, அர்த்தங்களை நான் புரிந்து கொண்டேன். എന്നാൽ അദ്ദേഹം പ്രിയ പോൾ ഇമ്മാനുവേൽ സഹോദരൻ അതൊന്നുകൂടെ വിശദീകരിക്കുകയുണ്ടായി. ഞാനത് പറയുവാനായിട്ടിരുന്നതാണ്. அன்பு சகோதரர் பால் இம்மானுவேல் அவர்கள் அந்த பாட்டினுடைய சிறப்புகளை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அவர் சொல்லாவிட்டால் நானும் கூட அந்த பாடை பற்றி சொல்லி இருப்பேன். ഈ പ്രപഞ്ചത്തിൽ ഉൾക്കൊള്ളുവാൻ കഴിയാത്ത, இந்த உலகத்தாலே உட்கொள்ள முடியாத ആ ദൈവം നമ്മെ സ്നേഹിച്ചപ്പോൾ നമ്മുടെ ഉള്ളിലേക്ക് വന്നു. நம்மை அவர் நேசித்த போது நமக்கு உள்ளே அவர் கடந்து வந்தார். അത് നമ്മുടെ നന്മ കൊണ്ട്, മേന്മ കൊണ്ടല്ല, நம்முடைய திறமையினாலோ நம்முடைய மேன்மையினாலோ அல்ல എന്ന പാട്ടുകാരൻ പാടുകയാണ് என்றுதான் அந்த பக்தன் பாடுகிறார். എത്രയോ അത്ഭുതകരമായ കാര്യമാണ്. எவ்வளவு அற்புதமான அதிசயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ദൈവം നമ്മെ സ്നേഹിച്ചു എന്നുള്ളത് അപാരമാണ്, അത്ഭുതകരമാണ്. அப்படிப்பட்டதான தெய்வம் நம்மையும் நேசித்தார் என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. ഇന്ന് നിങ്ങളുമായി പങ്കുവെക്കുവാൻ എനിക്ക് ലഭിച്ച വിഷയം എന്ന് പറയുന്നത് സുവിശേഷീകരണത്തിൽ വിശ്വാസികൾക്കുള്ള പങ്ക് അഥവാ സഭയ്ക്കുള്ള പങ്ക്. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான தலைப்பு என்னவென்றால், சுவிசேஷ வேளையிலே விசுவாசியுடைய பங்கு என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசும்படியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். നമുക്ക് പൊതുവെ ഒരു ധാരണയുണ്ട്, സുവിശേഷവൽക്കരണം എന്ന് പറയുന്നത് ഏതാനും സുവിശേഷകന്മാരിൽ മാത്രം വെച്ചിരിക്കുന്ന ഒരു ചുമതലയാണ്. അവർ പോയി പറഞ്ഞോളും പ്രവർത്തിച്ചോളും, അവരാളുകളെ കൊണ്ടുവന്നോളും, ഇങ്ങനെ ഒരു ധാരണ നമുക്കുണ്ട്. பொதுவாக விசுவாசிகளான நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம், ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போவார்கள், அவர்கள் ஊழியம் செய்வார்கள், அவர்கள் சுவிசேஷம் அறிவிப்பார்கள், அவர்கள் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவார்கள் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். നമ്മുടെ കർത്താവ് പറഞ്ഞു, ഞാൻ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ആ കർത്താവിനെ വിശ്വസിക്കുന്നവരെ കുറിച്ച് കർത്താവ് പറഞ്ഞു, നിങ്ങൾ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാണ്. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சம் എന്തുകൊണ്ട്? ഇരുട്ട് മാറ്റുവാൻ വേണ്ടിയാണ് വെളിച്ചം. வெளிச்சம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? எங்கே இருள் இருக்கிறதோ அந்த இருளை அகற்றுவதற்காக வெளிச்சம் பயன்படுத்தப்படுகிறது. பாவம் ലോകത്തിലേക്ക് വന്നതുകൊണ്ട് ഈ ലോകം അന്ധകാരമയമാണ്. பாவமானது உலகத்திலே பிரவேசித்ததினாலே இந்த உலகமானது அந்தகாரத்திலே மூழ்கி கிடக்கிறது. അന്ധകാരമയമായ ലോകത്തിൽ വെളിച്ചം പകരുവാനായിട്ട് നമുക്ക് ഇടയാകണം. அப்படி இருள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே
சுவிசேஷமாகிய ஒளியை கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. സുവിശേഷത്തിന്റെ സന്ദേശം അതിന്റെ അന്തസത്ത ഉള്ളിലേക്ക് വരുന്ന ഏത് സഹോദരനും സഹോദരിയും ലോകത്തിന് വെളിച്ചമായി മാറുകയാണ്. சுவிசேஷத்தை உட்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திலே வெளிச்சமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். യേശുക്രിസ്തുവിന്റെ മുഖത്തിലുള്ള ആ പ്രകാശം നമ്മുടെ ഹൃദയത്തിലേക്ക്, നമ്മുടെ മുഖത്തിലേക്ക് അത് റേഡിയേറ്റ് ചെയ്യുകയാണ്. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமையானது நம்மிலே பிரதிபலிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். അതുകൊണ്ട് ആ പ്രതിഫലിച്ചിട്ട് ലോകത്തിൽ വെളിച്ചമായിട്ട് നാം നടക്കണം. ஆகவே அதை நாம் உட்கொண்டு நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். സുവിശേഷം ലോകത്തിന് ജീവൻ പകരുന്നു. சுவிசேஷமானது மானவ ஜாதிக்கு உயிரை கொடுக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது. സുവിശേഷം ലോകത്തിന് വെളിച്ചം പകരുന്നു. சுவிசேஷம் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ജീവൻ ഇല്ലാതിരിക്കുന്ന ജനങ്ങൾക്ക് നിത്യജീവൻ നൽകുന്നു. ஜீவனற்றவர்களுக்கு அல்லது மரித்து போனவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. മാത്രമല്ല സുവിശേഷം അത് ദൈവ ശക്തിയാണ്. சுவிசேஷம் என்பது அது தேவனுடைய வல்லமையாக கூட இருக்கிறது. പൗലോസ് പറഞ്ഞു, സുവിശേഷത്തെ കുറിച്ച് എനിക്ക് ലജ്ജയില്ല, അതാദ്യം യഹൂദനും പിന്നെ യവനനും രക്ഷയ്ക്കായി ദൈവശക്തിയാകുന്നു. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது சுவிசேஷம் என்பது இந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய வல்லமையான ஒன்றாக இருக்கிறது. ധാരാളം പ്രസംഗങ്ങൾ നാം സുവിശേഷവൽക്കരണത്തിന്റെ ഭാഗമാണെന്നുള്ള പ്രസംഗങ്ങൾ കേൾക്കുന്നുവെങ്കിലും സഭകൾ ഇന്ന് അധികം ആളുകളെ, ഒരു ഏതാണ്ട് 150 കോടി ആളുകൾ ജീവിക്കുന്ന ഈ മഹാഭാരതത്തിലെ ഒട്ടനവധി അധികം ആളുകളൊന്നും ഈ സന്ദേശം കേട്ട് മുൻപോട്ട് വരുന്നില്ല എന്നുള്ളൊരു സത്യമാണ്. 150 கோடி மக்கள் வாழக்கூடியதான இந்த பாரதத்திலே, இந்த பூமியிலே சுவிசேஷம், இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட மக்கள் அந்த அளவுக்கு முன்னேறி வருகிறதில்லை. അത് എവിടെയാണ് കുഴപ്പം സംഭവിച്ചിരിക്കുന്നത്? தவறு நடக்கிறது. ഒരിക്കല് കമ്മ്യൂണിസ്റ്റ് ആചാര്യനായ EM ശങ്കരൻ നമ്പൂതിരിപ്പാടിന്റെ അടുത്ത് ചില ക്രിസ്ത്യാനികൾ ചെന്ന് സംസാരിക്കുകയായി. ഒരു മുறை சங்கரன் நம்பூதிரி என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே சில விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் போய் கேட்கிறார்கள். അദ്ദേഹം ഇന്ത്യയിൽ അറിയപ്പെടുന്ന കമ്മ്യൂണിസ്റ്റുകാരനായിരുന്നു. அவர் இந்தியாவிலே மிகவும் அறியப்பட்ட ஒரு കമ്മ്യൂണിസ്റ്റ്വാദിயாக இருந்தார். അദ്ദേഹം പറഞ്ഞു, നിങ്ങൾ ഇതൊക്കെ പറയുന്നെങ്കിലും യേശുക്രിസ്തുവിന്റെ സന്ദേശം ഞാനത് നന്നായി വായിച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങളുടെ സ്ഥാനത്ത് ഞാനായിരുന്നുവെങ്കിൽ ഈ ലോകം മുഴുവനും ഒരു വേട്ടപ്പട്ടിയെ പോലെ ഓടി നടന്ന് ഇത് പറയുമായിരുന്നു എന്ന്. அப்போ தம்மிடத்தில் வந்ததான கிறிஸ்தவ மக்களை பார்த்து அவர் இப்படியாக சொன்னாராம், எனக்கு சுவிசேஷத்தை பற்றி எனக்கு தெரியும், நான் ஓரளவுக்கு படித்திருக்கிறேன், நான் உங்களுடைய ஸ்தானத்தில் இருந்தால் ஒரு வெறிமுடித்த நாயை போல உலகமெங்கும் கடந்து போய் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்திருப்பேன் என்று சொன்னாராம். ഇന്ന് പറയേണ്ടത് പോലെ നാം ഇത് പറയുന്നില്ല. இன்றைக்கு நாம் அறிவிக்க வேண்டிய விதத்திலே நாம் அறிவிக்கிறதில்லை. പ്രവർത്തിക്കേണ്ടത് പോലെ പ്രവർത്തിക്കുന്നുമില്ല. கிரியை செய்கிறது போல நாம் கிரியை செய்கிறதில்லை. അതുകൊണ്ടാണ് നാം ഉദ്ദേശിക്കുന്നത് പോലെ ജനഹൃദയങ്ങളെ സ്വാധീനിക്കുവാൻ നമുക്ക് സാധിക്കുന്നില്ല. ஆகவே தான் ஆத்துமாக்களை நம்மாலே ஆதாயம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. നമുക്ക് പ്രാരംഭമായിട്ട് ഒരു വാക്യഭാഗം വായിക്കാം. ஆரம்பமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். അപ്പോസ്തല പ്രവർത്തികൾ 1-ാം അധ്യായം 8-ാം വാക്യം. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் அதிகாரம் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு സാക്ഷികളായിരിப்பீர்கள் என்றார். നിങ്ങൾ എന്റെ സാക്ഷികളാകണമെന്നാണ് കർത്താവ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு என்ன கூறுகிறார் என்று சொன்னால், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். എവിടെ സാക്ഷികളാകണം? எங்கே சாட்சியாக இருக்க வேண்டுமா? തമിഴ്നാട്ടിൽ മാത്രം? தமிழ்நாட்டில் மட்டுமா? കൂടക്കണ്ണിയിൽ മാത്രം? கோலக்கண்ணியில் மட்டுமா? മതിയോ? அது போதுமா? എരുശലേമിലും യഹൂദ്യയിലും യൂദേയാവിലും ശമരിയയിലും സമാരിയാവിലും ഭൂമിയുടെ അറ്റത്തോളം ഭൂമിയും കടൈശി പര്യന്തമോ. എരുശലേമിൽ എന്ന് പറയുമ്പോൾ യേശുക്രിസ്തു ജീവിച്ച ആ ചെറിയ സ്ഥലം. எருசலேம் என்று சொல்லுகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்ததான அந்த ஒரு சிறிய பட்டணம். യഹൂദ്യ എന്ന് പറയുന്ന ആ രാജ്യം, யூதா என்று சொல்லப்படுகிற அந்த மாநிலம். ഇനി അടുത്ത ശമരിയ, അത് സമാരിയ. ആ ശമരിയയിലുള്ളവര് ഈ യഹൂദന്മാരുമായി വ്യത്യസ്ത ഒരു ജാതിയാണ്, വ്യത്യസ്തതകളുണ്ട്. അതുകൊണ്ട് അവിടെ അറിയിക്കണ്ട.
இந்த சமானியர்கள் என்று சொல்வது யூதர்களை விட முற்றிலும் வேறுபட்டவர்களாய் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டாம். യേശുക്രിസ്തു പറഞ്ഞു പോരാ, അവിടെയും അറിയിച്ചേ പറ്റൂ. அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை, நீங்கள் அங்கேயும் போக வேண்டும். ഇനി അതിനപ്പുറം ഭൂമിയുടെ അറ്റത്തോളം. அதுக்கப்புறம் பார்த்தால் பூமியின் கடைசி பரியந்தமும். അതിനർത്ഥം ലോകത്തിലെ ഒരു സ്ഥലവും சுவிசேஷம் அறிவிக்காതെ விட்டுக்கொடுക്കാൻ பாடில்ல. அதாவது சுருக்கமாய் சொல்ல போனால் உலகத்திலே எந்த இடத்திலேயும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்கிறதான நிலைமை இல்லாத அளவுக்கு எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு വലിയ ദൗത്യം നമ്മെ ഏൽപ്പിച്ചിരിക്കുകയാണ്. ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். കർത്താവായ യേശുക്രിസ്തു ഭൂമിയിലേക്ക് വന്ന് തന്റെ ദൗത്യം നിർവഹിച്ച് മടങ്ങിപ്പോകുന്നതിന് തൊട്ടു മുൻപ് ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய காரியங்களை செய்து முடித்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்னாலே തന്റെ ശിഷ്യന്മാരെ വിളിച്ചിട്ട് അവരോട് പറയുകയാണ്, ഈ മഹാദൗത്യം അവർക്ക് കൊടുത്തു. தம்முடைய சீசர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். അതിന് അത്രമാത്രം പ്രാധാന്യമുണ്ട്. அதிலே அவ்வளவு முக்கியம் இருக்கிறது. അത് കഴിഞ്ഞ് നമുക്കറിയാം പിന്നീട് കൽപ്പനകളൊന്നും ഇത് അവസാനത്തെ കൽപ്പനയാണ്. இது ஆண்டவர் கொடுத்ததான கடைசி கட்டளையும் அதே நேரத்தில் மிகப்பெரிய கட்டளையுமாய் இருக்கிறது. ഇനി ഒരു വാക്യം കൂടെ നമുക്ക് വായിക്കാം. തിമോത്തിയോസിന് എഴുതിയ 2-ാം ലേഖനം 4-ാം അധ്യായം. 2 தீமோத்தேயு 4-ാം அதிகாரம் 1, 2, 3 വാക്യങ്ങൾ. 1, 2, 3 வசனங்கள். 2 தீமோத்தேயு அதிகாரம் 4, 1, 2. ஓகே. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ഇവിടെ പറയുന്നത് വചനം പ്രസംഗിക്കുവാനാണ് പറയുന്നത്. இங்கே வசனத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். അറിയിക്കുന്ന വചനത്തിൽ സുവിശേഷമാണ് പ്രധാനമായും ഉൾക്കൊണ്ടിരിക്കുന്നത്. அறிவிக்க வேண்டிய இந்த வசனத்திலே மிக முக்கியம் இடம் வகிப்பது சுவிசேஷமாயிருக்க வேண்டும். തിമോത്തിയോസിനോട് പൗലോസ് പറയുന്നത് ഒരു പ്രത്യേക അധികാരത്തിലാണ്. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடத்திலே ஒரு பெரிய அதிகாரத்தோடு கூட சொல்கிறார். ഞാൻ ദൈവത്തെയും ജീവികൾക്കും മരിച്ചവർക്കും ന്യായവിസ്താരം നടത്തുവാനുള്ള ക്രിസ്തുവേശുവിനെയും സാക്ഷി നിർത്തി നിന്നോട് പറയുന്നു. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறார். അപ്പൊ ആരെയൊക്കെ സാക്ഷി നിർത്തിക്കൊണ്ടാണ് ഈ മഹാസന്ദേശം നൽകുന്നത്? தான் சொல்ல போகிற அந்த வார்த்தைக்கு யாரையெல்லாம் சாட்சியாக அவர் அவங்க ஏற்படுத்துகிறார். വിശേഷം അറിയിക്കുന്നതിന്റെ പിന്നിൽ വ്യാപരിക്കുന്ന അപാരമായ ശക്തി എന്ന് പറയുന്നത് കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ ശക്തിയാണ്. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பின்னாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாய் இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகும். ഒരു വലിയ മിലിറ്ററി ഓഫീസർ നൽകുന്ന കൽപ്പന പോലെയാണ് ഈ കൽപ്പന കൊടുക്കുന്നത്. ஒரு ராணுவத்தினுடைய மேல் அதிகாரி ராணுவத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை போல் இருக்கிறது இந்த கட்டளை. അങ്ങനെ ഒരു കൽപ്പന കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ യാതൊരു പടയാളിയും അത് അനുസരിക്കാതിരിക്കുവാൻ സാധ്യമല്ല. அந்த ராணுவத்தினுடைய உயர் அதிகாரி ஒரு கட்டளை கொடுப்பானேயானால் கீழே இருக்கக்கூடியதான மற்ற போர் சேவகர்கள் அந்த கட்டளையை செய்யாமல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. പൗലോസ് തെസ്സലോനിക്കയിലെ വിശുദ്ധന്മാരെ കുറിച്ച് പറയുമ്പോൾ அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையிலுள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். അവരെ കുറിച്ച് ഇങ്ങനെ പറയുന്നത്, നിങ്ങളുടെ ഇടയിൽ നിന്ന് സുവിശേഷം മുഴങ്ങിച്ചെന്നത് മക്കദോന്യയിലും അഖായയിലും മാത്രമല്ല, ലോകത്തിലെല്ലായിടും. உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போனதான சுவிசேஷமானது மக்கதோனியா அகாயா எல்லா இடங்களுக்கும் பரவி சென்றதாக அவர் சொல்கிறார். ഇന്ന് സുവിശേഷത്തെ കുറിച്ച് കൂടുതൽ സംസാരിക്കുകയും കുറച്ച് അറിയിക്കുകയും ചെയ്യുന്ന കാര്യമാണ്. ஆனா இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று அதிகமாக பேசுகிறார்கள், ஆனா சுவிசேஷம் அறிவிப்பதோ கொஞ்சமாக அறிவிக்கிறார்கள். ഇതിനെക്കുറിച്ച് ഒത്തിരി പറയും, இதை பற்றி நிறைய சொல்லுவார்கள், പക്ഷെ ഇറങ്ങിത്തിരിക്കുന്നില്ല. ஆனால் கீழே வருகிறதில்லை. കർത്താവ് നിയോഗം നൽകിയപ്പോൾ പറഞ്ഞു, നിങ്ങൾ പുറപ്പെടുക. ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிற போது நீங்கள் புறப்பட்டு போங்கள். പുറപ്പെടാതിരുന്നാൽ കാര്യം നടക്കുമോ? புறப்பட்டு போகாமல் செய்ய முடியுமா? ഇതെല്ലാം വായിച്ചോണ്ട് വീട്ടിലെങ്ങിരിക്കുക. இதெல்லாம் வாசித்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தா என்ன വെളിയിൽ ഉയർ പോണാലും വീടിന് വെളിയിൽ പോകത്തില്ല. உயிரே போனாலும் வீட்டை விட்டு நாங்க போக மாட்டோம்.
ഇറങ്ങി തിരിച്ചേ പറ്റത്തുള്ളൂ. இறங்கி போகத்தான் ஆக வேண்டும். എങ്കിലേ പറയുവാൻ സാധിക്കുകയുള്ളൂ. இறங்கி போனால் மட்டுமே சுவிசேஷம் அறிவிக்க முடியும். ഒരിക്കല് ഒരു സ്ഥലത്ത് വെള്ളത്താൽ ചുറ്റപ്പെട്ട ഒരു സ്ഥലമാണ്, தண்ணீராலே சூழப்பட்டதான ஒரு இடம். അവിടെ അവർക്ക് ഉപജീവനത്തിന് വലിയ മാർഗങ്ങളില്ല. அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வேற வழி ஒன்றும் இல்லை. അപ്പോൾ ഒരു ആള് പറഞ്ഞു, ചില ആളുകൾ പറഞ്ഞു, ഇവിടെ ധാരാളം മത്സ്യങ്ങളുണ്ട്. ஒருத்தர் சொன்னார், இங்க நிறைய மீன்கள் இந்த தண்ணியில இருக்கிறது. ആ മീൻ പിടിച്ചുകൊണ്ട് വന്നാൽ അതുകൊണ്ട് നമുക്ക് ഉപജീവനം കഴിക്കാൻ വലിയ വ്യത്യാസം വരുമെന്ന് പറഞ്ഞു. இங்க இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் நாம் பிடிப்போமானால் அதை வைத்து நாம் மிகப்பெரிய வியாபாரம் செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவரை நாம் സഞ്ചരിத்துக் கொள்ளலாம். നമുക്ക് ഈ വെള്ളത്തിലേക്ക്, കടലിലേക്ക് ബോട്ടുകൾ അയച്ച് മത്സ്യത്തെ പിടിച്ചുകൊണ്ടുവരിക, അപ്പോൾ വലിയ വ്യത്യാസം ഉണ്ടാകും. நாம் இந்த தண்ணீருக்குள்ளே படகுகளை அனுப்பி, போட்டுகளை அனுப்பி நாம் மீன்களை பிடித்து நாம் என்ன செய்வோம், மீன்களை பிடிப்போம் என்று சொல்கிறார்கள். അപ്പൊ അങ്ങനെ ഇതൊരു വലിയ ആശയമായിട്ട് അവരുടെ മനസ്സിൽ കയറി അവർ അതിനെക്കുറിച്ച് വലിയ പ്രചരണം നടത്തി. இது அவர்களுக்கு எல்லாருக்கும் மிக நன்றாக தோன்றினது. மிகப்பெரிய விளம்பரம் அங்கே செய்யப்பட்டது. അപ്പൊ ഫിഷിംഗ് ഇൻഡസ്ട്രി വളരുവാനായിട്ട് ശ്രമങ്ങൾ ആരംഭിച്ചു. அப்போது இந்த மீனை பிடிப்பதற்காக அவர்கள் மிகப்பெரிய அளவிலே முயற்சி எடுத்தார்கள். ഇതിനെക്കുറിച്ചുള്ള പറച്ചിലുകള്, ഇതിനെക്കുറിച്ചുള്ള അഡ്വർടൈസ്മെന്റ് ഇതെല്ലാം വർദ്ധിച്ചു. எப்படி மீனை பிடிப்பது என்பதை பற்றினதான மிகப்பெரிய விளம்பரங்கள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டது. അതുമായി ബന്ധപ്പെട്ട ധാരാളം കാര്യങ്ങൾ വർദ്ധിച്ചു വന്നു. அதை பிடிப்பது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அவர்கள் சொன்னார்கள். ഇതിനെക്കുറിച്ച് മീൻ പിടിക്കാനുള്ള ട്രെയിനിങ് കോഴ്സുകൾ ആരംഭിച്ചു. இதற்கு இடையிலே எப்படி மீனை பிடிப்பது என்கிறதான பயிற்சியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ആർട്ട് ഓഫ് ഫിഷിംഗ്, എങ്ങനെയാണ് മത്സ്യത്തെ പിടിക്കുന്നത്, எப்படி மீன்களை பிடிப்பது, ഇതിനെക്കുറിച്ചുള്ള കോൺഫറൻസസ് നടത്തി. இது சம்பந்தமான மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் அவர் நடத்தினார்கள். ഇത് സംബന്ധിച്ചുള്ള ടീഷർട്ടുകൾ ഇറങ്ങാൻ തുടങ്ങി. அந்த மீனை பிடிப்பதற்காக ஒரு விசேஷமான வஸ்திரங்கள் எல்லாம், டிஷர்ட் எல்லாம் என்ன செய்தார்கள், அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள். ഒരു കാര്യം മാത്രം നടന്നില്ല. ஆனால் இவ்வளவு செய்தவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவில்லை. ഒറ്റ കുഞ്ഞു ഒരു മീനെ പിടിച്ചില്ല. ஒரு மனுஷன் கூட அந்த உள்ள போய் ஒரு மீனை கூட பிடிக்கவில்லை. പറച്ചിലുകൾ ധാരാളം ഉണ്ട്. அந்த மீனை பிடிப்பதற்கான எவ்வளவு காரியங்கள் அங்கே நடந்தது. Nobody went out for fishing. ஒருத்தன் கூட மீனை போய் அங்கே மீனை பிடிக்கவில்லை. അങ്ങനെ അങ്ങോട്ട് പോയപ്പോൾ ഒരു ദിവസം രണ്ട് ചെറുപ്പക്കാർ തീരുമാനിച്ചു, നമുക്ക് ഈ വെള്ളത്തിനകത്തോട്ട് ഇറങ്ങാം. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டு வாலிபர்கள் நினைத்தார்கள், நாம் தண்ணீருக்குள்ள இறங்குவோம். ഒരു ഫൈബർ ബോട്ട് സംഘടിപ്പിച്ച് വെള്ളത്തിലേക്ക് ഇറങ്ങി. அவர்கள் அந்த ஃபைபர் போட்டிலே அவர்கள் தண்ணீருக்குள்ளே போனார்கள். അങ്ങനെ വെള്ളത്തിലേക്ക് ഇറങ്ങി അവർക്ക് രണ്ട് വലിയ മത്സ്യങ്ങളെ കിട്ടി. ரெண்டு மிகப்பெரிய மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. അതുമായിട്ട് അവർ കരയ്ക്ക് വന്നു. அவர்கள் കരയ്ക്ക് വந்தார்கள். ഇവരെ കണ്ടു കഴിഞ്ഞപ്പോൾ TV മാധ്യമങ്ങളെല്ലാം സജീവമായി ഇവരുടെ പുറകെ നടക്കുകയാണ്. இந்த ரெண்டு மீனை பிடித்தவர்களை பார்த்த உடனே இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம், எல்லா சேனல்கள் எல்லாம் அங்கே ஓடி வந்து விட்டார்கள். അതിനെക്കുറിച്ച് വലിയ പറച്ചിലുകളായി. அதை பற்றி மிகப்பெரிய பேச்சு நடந்தது. ഈ ആളുകളെ പൊക്കിയെടുത്തുകൊണ്ട് നടക്കാൻ നമ്മൾ ഇന്ന് TV കാണുമ്പോൾ അതുപോലുള്ള കാര്യങ്ങളാണല്ലോ കാണുന്നത്. இன்னைக்கு நாம் சில காரியங்களை சில மனிதர்கள் செய்கிற போது என்ன நடக்கிறதோ அது போல அங்கே நடந்தது. അപ്പൊ ഇതിനെക്കുറിച്ചുള്ള പറച്ചിലുകളും പിന്നെ ആളുകൾ ഈ മീൻ പിടിക്കുന്നത് എങ്ങനെയാണെന്നും ഇവരെ മീൻ പിടിച്ചതിനെ കുറിച്ചുള്ള ചർച്ചകളായി. அதுக்கப்புறம் மீனை எப்படி பிடிப்பது என்பதை பற்றி மிகப்பெரிய சர்ச்சை உண்டானது. ഈ ചെറുപ്പക്കാരുടെ പേര് വെച്ചുള്ള ടീഷർട്ടുകൾ ഇറങ്ങി. இந்த வாலிபர்களுடைய பெயரானது பதிக்கப்பட்ட டீஷர்ட்டுகள் எல்லாம் அங்கே வெளியிறக்கினார்கள். അവരുടെ പേരിൽ ഒരു ഫിഷിംഗ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് തന്നെ തുടങ്ങി. அவர்களுடைய பெயரிலே ஒரு பெரிய ஒரு பயிற்சி பள்ளி அங்கே தொடங்கினார்கள். ഫിഷിയോളജി എന്ന് പറയുന്ന ഒരു വിഷയം തന്നെ ഉണ്ടായി. பிசியோலஜி என்று சொல்லப்படுகிற ஒரு படிப்பே அங்கே உண்டானது. പിന്നീട് ഒരിക്കലും അവർ മീൻ പിടിക്കാൻ പോയിട്ടില്ല. அதுக்கப்புறம் ஒரு பொழுதும் அவர்கள் மீன் பிடிக்கவே போகவில்லை. കൂടുതൽ പറയാൻ തുടങ്ങിയാൽ ഈ പറച്ചിലേ ഉള്ളൂ, പ്രവർത്തനം നടക്കത്തില്ല. அதிகமாக சொல்லிட்டே போறோம்னா சொல்லத்தான் செய்வோம் ஒழிய யாருமே செயலிலே போகிறதில்லை. അതുകൊണ്ട് ഒത്തിരി പറയുന്നതിനേക്കാൾ കാല് വെള്ളത്തിൽ നനയ്ക്കാൻ സാധിക്കുമോ? நாம் சொல்லுவதை விட நம்முடைய கால்கள் அந்த தண்ணீரில் இறங்க முடியுமா? നമ്മുടെ വാക്കുകൾ ആവശ്യമാണ്, നിർദ്ദേശങ്ങൾ ആവശ്യമാണ്, എന്നാൽ അത് പ്രായോഗികമായിരിക്കണം. நமக்கு பேசுவது முக்கியம்தான், அதே நேரத்துல நம்முடைய நடைமுறை வாழ்க்கை மிக மிக முக்கியமாயிருக்கிறது. സുവിശേഷീകരണം കർത്താവിന്റെ മഹാനിയോഗത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് നാം നിർവഹിക്കുന്നത്. சுவிசேஷ ஊழியம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த கட்டளையின் அடிப்படையிலேயே அது இருக்கிறது. അതിലെ സുപ്രധാനമായ കാര്യം ക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടി പാപത്തിന് വേണ്ടി മരിച്ചു എന്നുള്ളതാണ്. அந்த சுவிசேஷத்துல முக்கிய விஷயம், கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
വേറെ ഒത്തിരി കാര്യങ്ങൾ നമ്മൾ പറയും, ക്രൂശ് മരണം മാത്രം പറയത്തില്ല. நிறைய விஷயங்களை நாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை சில சமயங்களில் சொல்லாமல் போய்விடுகிறோம். സുവിശേഷത്തിന്റെ കാതലായ ഭാഗം ഞങ്ങളോ ക്രൂശിക്കപ്പെട്ട ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിക്കുന്നു. சுவிசேஷம் என்கிறதான அந்த விஷயத்தினுடைய கருப்பொருளாக இருக்க வேண்டியது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ദൈവത്തിന്റെ സൃഷ്ടിപരമായ ഉദ്ദേശമാണ് മനുഷ്യരെ വീണ്ടെടുക്കുക എന്നുള്ളത്. தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் என்பது மனிதனை மீட்டு ரட்சிப்பது. രക്ഷിക്കപ്പെട്ട ഓരോ വിശ്വാസിയും ഓരോ സഹോദരനും സഹോദരിയും സഹോദരന്മാരും സഹോദരിമാരും അതിന്റെ ഗുണഭോക്താക്കളാണ്. அதாவது ரட்சிக்கப்பட்டதால் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. അതുകൊണ്ട് നിങ്ങൾ സുവിശേഷത്തിന്റെ വക്താക്കളായിരിക്കണം. ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கின்ற விஷயத்திலே நீங்கள் மிகவும் தீவிரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். അതിനുള്ള യോഗ്യത നമുക്ക് എന്താണ് എന്ന് ചോദിച്ചാൽ, നിങ്ങളോ 1 പത്രോസ് 2-ാം അധ്യായം 9-ാം വാക്യം. 1 பேதுரு 1 പത്രോസ് 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். അന്ധകാരത്തിൽ നിന്ന് അത്ഭുത പ്രകാശത്തിലേക്ക് വന്ന രാജകീയ പുരോഹിത വർഗമാണ് ഇവിടെ ഇരിക്കുന്ന സഹോദരന്മാരും സഹോദരിമാരും. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நாம் வந்தவர்கள். ഒരു വലിയ ഉത്തരവാദിത്വം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നു. ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். വിശേഷകന്മാർക്കോ മൂപ്പന്മാർക്കോ മാത്രം അവരിൽ മാത്രം അടങ്ങിയിരിക്കുന്ന ഒരു ചുമതലയല്ല. இந்த பொறுப்பு என்பது சுவிசேஷர்களுக்கு மட்டுமோ அல்லது சபையில் உள்ள பொறுப்பான மூப்பர்களுக்கு மட்டுமோ உரியதல்ல. നിങ്ങൾക്ക് നേതൃത്വം നൽകുവാൻ സുവിശേഷകന്മാർ ഇവിടെയുണ്ട്. உங்களுக்கு தலைமைத்துவம், அதாவது உங்களை நடத்துவதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். അവരോട് ചേർന്ന് നിന്ന് എല്ലാ വിശ്വാസികളും പ്രവർത്തിക്കണം. அவர்களோடு கூட இணைந்து எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷ பணியில் ஈடுபட வேண்டும். വേർപെട്ട സമൂഹത്തിന് അല്ലെങ്കിൽ ബ്രദറൻ സഭയെന്ന് ഞാൻ എടുത്തു പറയട്ടെ, ഇതര സമൂഹങ്ങളിൽ നിന്ന് വ്യത്യസ്തമായി ഇവിടെയുള്ള സാധാരണ സഹോദരി സഹോദരന്മാർ അവരായിരിക്കുന്ന തലങ്ങളിൽ സുവിശേഷം അറിയിക്കുന്നില്ല. மற்ற சபைகளை விட நம்முடைய சகோதர சபையில் இருக்கக்கூடியதான சகோதர சகோதரிகள் சுவிசேஷ வேலையை அந்த அளவுக்கு செய்கிறது இல்லை. ഓരോ സഭയിലെയും സഹോദരി സഹോദരന്മാർ അവര് ഏതൊക്കെ തലങ്ങളിലായിരിക്കുന്നു, കുടുംബത്തിൽ, സമൂഹത്തിൽ, അവരുടെ ജോലി സ്ഥലങ്ങളിൽ, എവിടെയാണെങ്കിലും ഒരു സുവിശേഷത്തിന്റെ നെറ്റ്വർക്ക് ഉണ്ടായ മതിയാകുള്ളൂ. மற்ற சபைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, அவர்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அவர்கள் படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சுவிசேஷ ஒரு வளையத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். എന്നാൽ ഇവിടുത്തെ പ്രശ്നം നമ്മുടെ സഹോദരിമാരെ അല്ലെങ്കിൽ സഹോദരന്മാരെ ഒന്നിച്ചു കൂടുമ്പോൾ, സഹോദരന്മാരാണെങ്കിൽ പൊളിറ്റിക്സ്, പെട്ടെന്ന് വിജയുടെ കാര്യം, അവിടെ എത്ര പേര് മരിച്ചു, കരൂരിൽ എത്ര പേര് മരിച്ചു, ഇതൊക്കെയാണ് നമ്മുടെ വിഷയം. பொதுவாக விசுவாசிகளாகிய நாம் கூடினாலும் சகோதரர்கள் கூடினா என்ன நடக்கும்? கரூரிலே நடந்ததான அந்த மரணத்தை பற்றி அவங்க பேசுவார்கள், விஜயை பற்றி பேசுவார்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ഇനി സഹോദരിമാരാണെങ്കിൽ കുഞ്ഞുങ്ങളുടെ വിദ്യാഭ്യാസം, അവരുടെ തിരുമണം, അങ്ങനെ ഒത്തിരി കാര്യങ്ങൾ അവർക്ക് പറയാനുണ്ട്. சகோதரிகள் சேர்ந்து பேச ஆரம்பித்தால் என்ன பேசுவார்கள்? பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், இவைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள். അന്ന് വെച്ച നല്ല കറിയുടെ കാര്യം, அதுக்கப்புறம் அன்னைக்கு வச்சதான அந்த குழம்புடைய காரியம், ഇതുപോലെ ഒത്തിരി കാര്യങ്ങൾ അവർക്ക് പറയാനുണ്ട്. അതുപോലെ நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு பேசுறதுக்கு இருக்கு. പക്ഷേ സുവിശേഷത്തെ കുറിച്ച് അവർ മറ്റുള്ളവരുമായിട്ട് പങ്കുവെക്കുന്നില്ല. ஆனால் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அவர்கள் சொல்லுகிறதில்லை. കുറെ വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഞങ്ങളുടെ സ്ഥലത്ത് പ്രായമുള്ള ചില അമ്മച്ചിമാര് മറ്റു ചില വീടുകളിൽ ചെല്ലുന്നു, അവരുമായിട്ട് അവരുടെ ജീവിത പ്രശ്നങ്ങളെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു, കരയുന്നു, അവരോട് ദൈവവചനം പറയുന്നു, അവരെ ധൈര്യപ്പെടുത്തുന്നു. ഇന്നത് കാണാനില്ല, പക്ഷെ ഒരു കാലത്തുണ്ടായിരുന്നു. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் நாட்டிலே வயதான சில சகோதரிகள், மூத்த சகோதரிகள் வீடு வீடாக போவார்கள்.
ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் அவருடைய காரியங்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்லி ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்டதான காரியங்களை பார்க்க முடிகிறது இல்லை. അവർക്ക് ഒത്തിരി സങ്കടങ്ങൾ പങ്കുവെക്കാനുണ്ടായിരുന്നു. அவர்களுக்கு நிறைய மனம் உளைச்சலை உண்டாக்கக்கூடிய பல விஷயங்கள் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். അവരെ അതിൽ കൂടെ അവരെ ക്രിസ്തുവിലേക്ക് നയിക്കുവാൻ ഈ സഹോദരിമാർ ശ്രമിച്ചിരുന്നു. அப்படி மன சஞ்சலத்தோடு கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்கள் போவது மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ഇവിടെയുള്ള ആ സഭാംഗങ്ങൾ എത്ര പേരെ സഭയിലേക്ക് കൊണ്ടുവന്നിട്ട് ഇവിടുത്തെ സുവിശേഷകന് പരിചയപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவரை அழைத்து கொண்டு வந்து சபையில் இருக்கக்கூடிய ஊழியரிடத்திலோ மூப்பரிடத்திலே எத்தனை பேர் நீங்கள் அறிமுகம் செய்திருக்கிறீர்கள்? അപ്പൊ സുവിശേഷീകരണത്തിന്റെ ഒരു പുതിയ மானத்திലേക്ക് கடக்குவான் நமக்கு இடையாகணும். நாம் எல்லாரும் ஒரு இதுவரைக்கும் அப்படி செய்யாமல் இருந்தா கூட வரும் நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் சுவிசேஷம் அறிவிக்கிற விஷயத்திலே நம்மிலே உண்டாகட்டும். ഒരുപക്ഷെ ആർക്കും ഇന്ന് സമയമില്ല, അവർ ഓരോ കാര്യങ്ങൾക്ക് നെട്ടോട്ടം ഓടുകയാണ്. എന്നാൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ പലരെയും കണ്ടുമുട്ടുവാൻ നമുക്ക് സാധിക്കും. இன்றைக்கு பொதுவாக மனித சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் ஒரே பிஸியாக இருக்கிறார்கள், தங்களுடைய காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நமக்கு கடவுள் நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறார், நேரம் கொடுத்திருக்கிறார், அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ഓഫീസ് ജോലിയിൽ ഇരിക്കുന്ന സഹോദരന്മാര് അവരുടെ അടുത്തുള്ള ആ സുഹൃത്തുക്കളോട് സുവിശേഷം പങ്കുവെക്കുവാൻ അവരുടെ അനുഭവം പങ്കുവെക്കുവാൻ സാധിച്ചിട്ടുണ്ടോ? அலுவலகங்களிலே வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகள் உங்களோடு கூட வேலை பார்க்கக்கூடிய பிற நபர்களிடத்திலே நீங்கள் ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? ഓരോ സഭകളിലെയും സുവിശേഷ പ്രവർത്തനങ്ങൾക്ക് നേതൃത്വം നൽകേണ്ടത് അതാത് പ്രാദേശിക സഭകളാണ്. ஒவ்வொரு பகுதியிலையும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சபைகளுடைய பொறுப்பாக. എന്നാൽ ഇന്നത്തെ പ്രാദേശിക സഭകൾ എന്ന് ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്നത് സഭയെന്ന് പറയുന്ന ഒരു കെട്ടിടത്തെ കുറിച്ചല്ല, അതിലുള്ള വിശ്വാസിനികളെ കുറിച്ചാണ്. சபை என்று சொல்வது ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சபை கட்டடத்தை நான் சொல்லவில்லை, அந்த இடத்துல கூடி வரக்கூடிய கூட்டத்தை தான் நான் சொல்கிறேன். കൂടി വരുന്നു, പ്രാർത്ഥനയുണ്ട്, அங்கே கூடி வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ആരാധനയുണ്ട്, ஆராதிக்கிறார்கள், മറ്റു പല കാര്യങ്ങളും നമ്മൾ ചെയ്യുന്നുണ്ട്, மற்றும் பல விஷயங்களை நாம் செய்கிறோம். എന്നാൽ ഒരു സുവിശേഷ യോഗം നമ്മൾ നടത്താറുണ്ടോ? நாம் சுவிசேஷ கூட்டங்களை நாம் நடத்துகிறோமா? ഇവിടെ നിന്ന് പുറത്തേക്ക് ഇറങ്ങാറുണ്ടോ? இங்க இருந்து நான் வெளியே இறங்கி போகிறோமா? എന്തുമാത്രം ഇവിടെയുള്ള സമൂഹങ്ങളിൽ നിന്ന് പ്രവർത്തിക്കുവാൻ നമുക്ക് സാധിക്കുന്നു? சமுதாயத்தின் நடுவில் நின்று எந்த அளவுக்கு நம்மாலே ஊழியம் செய்ய முடிகிறது? ഒരു പക്ഷേ പല പരിമിതികള്, റെസ്ട്രിക്ഷൻസ് ഒക്കെ കാണുമായിരിക്കും. ஒருவேளை சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கக்கூடும். ഒരു ദിവസം ഒന്നിച്ചിറങ്ങി പ്രസംഗിക്കുകയല്ല, ചില ഗ്രാമങ്ങളിൽ പോകുന്നു, ആ വീടുകളിൽ കയറുന്നു. സുവിശേഷകന്മാര് മാത്രമല്ല സഭയുടെ അംഗങ്ങൾ, സഹോദരന്മാർക്ക് അതില് ഉത്തമമായ ഒരു പങ്ക് വഹിക്കുവാൻ സാധിക്കും. நான் ஒரு இடத்துக்கு போவோம் என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடியதான ஊழியர்களா இருக்கட்டும், மூப்பர்களா இருக்கட்டும், விசுவாசிகள் இருக்கட்டும், மொத்தமாக நாம் இறங்கி அங்கே போக வேண்டும். അപ്പോൾ സഭയുടെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ദൗത്യം സുവിശേഷീകരണമാണ്. സഭയുടെ മികപ്പെரிய പൊറുപ്പ് என்பது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வேலை. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ബൈബിൾ ക്ലാസും മറ്റു കാര്യങ്ങളെല്ലാം ഉണ്ട്, പക്ഷേ സുവിശേഷീകരണം നടക്കുന്നില്ല. നമ്മുടെ സഭയിലെ ആരാധന இருக்கிறது, வேத பாடம் இருக்கிறது, ஆனா சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காரியங்கள் மிக குறைவாக இருக்கிறது. അത് ചിലരിൽ മാത്രം നമ്മൾ നിക്ഷിപ്തമാക്കി വെച്ചിരിക്കുന്നത് കൊണ്ടാണ് എന്റെ പങ്ക് എന്താണെന്ന് മനസ്സിലാക്കാതിരിക്കുന്നത്. நாம் சிலருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டு நம்மை அதிலிருந்து நாம் மாற்றி விடுகிறோம். സഭയുടെ സുപ്രധാന ദൗത്യമാണ് സുവിശേഷീകരണം. சுவிசேஷம் வேலை என்பது ஒரு ஸ்தல சபையுடைய மிகவும் முக்கியமான வேலையாக இருக்கிறது. നമ്മൾ പോകുക, അല്ലെങ്കിൽ ആളുകളെ അയക്കുക. ஒன்று நாம் போக வேண்டும், இல்லாவிட்டால் நாம் அனுப்ப வேண்டும். ആ വലിയ കടമ നമ്മൾ പ്രായോഗികമാക്കണം. அந்த கடமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்த வேண்டும். നമുക്ക് സിറിയയുടെ അന്ത്യോക്യയിൽ ഒരു സഭയുണ്ടായിരുന്നു. സിറിയാവിലെ അന്ത്യോക്യ എന്ന് சொல்லப்படுகிறதான இடத்திலே ஒரு சபை இருந்தது. അവിടെ ഒരു സഭ ഉണ്ടായി തന്നെ ഒരു കൂട്ടം ആളുകൾ യെരുശലേമിൽ ഭയങ്കരമായ പീഡയുണ്ടായപ്പോൾ അവിടുന്ന് ചിതറി ഓടിയ സാമാന്യക്കാരായ ആളുകളാണ്. அந்த அந்தியோகியாவிலே எருசலேமிலே சபைக்கு உண்டான பிரச்சனை நிமித்தமாக அங்கிருந்து புறப்பட்டு வந்து இந்த இடத்திலே வந்து அவர்கள் இருக்கிறார்கள். അവര് ഓടിപ്പോകുന്ന വഴിക്ക്
കാണുന്നവരോടൊക്കെ സുവിശേഷം പറഞ്ഞു. அவர்கள் அங்கிருந்து சிதறி போகிற போது இடையிலே யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்கிறார்கள். ഈ ഓടിപ്പോയവരൊക്കെ യഹൂദ ക്രിസ്ത്യാനികളായിരുന്നു. ஓடி போனவர்கள்லாம் யூத கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். പോയ വഴിക്ക് മറ്റ് യവനന്മാരായ ആളുകളെ കണ്ടപ്പോൾ ഈ സുവിശേഷം ഞങ്ങൾക്ക് മാത്രമുള്ളതാണോ, ഇവരോട് പറയണോ? അതുകൊണ്ട് ആദ്യകാലത്തൊന്നും അവർ പറഞ്ഞില്ല. ஆரம்ப காலங்களிலே சுவிசேஷம் என்பது யூதர்களுக்கு மட்டும்தான் உரியது, அது ரோமர்களுக்கு உரியதல்ல என்று நினைத்து அவர் அதிகமாக சொல்லவில்லை. എന്നാൽ അന്ത്യോക്യയിൽ ചെന്നപ്പോൾ യവനന്മാരായ ആളുകളെ കണ്ടു. അവരോടും സുവിശേഷം പറയണമെന്നുള്ള ഒരു വലിയ അദമ്യമായ ആഗ്രഹം അവരുടെ ഉള്ളിലുണ്ടായി. ஆனால் அந்தியோகியாவுக்கு போன போது அங்கே இருக்கக்கூடிய கிரேக்கர்களை பார்த்தபோது அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆவேசம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டது. അവർ ഗ്രീക്കുകാരോട് സുവിശേഷം പറഞ്ഞു. கிரேக்கர்களோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். അനേക ആളുകൾ വിശ്വസിച്ചു. அநேகர் விசுவாசத்துக்குள்ளானார்கள். വലിയൊരു കൂട്ടം ആളുകൾ രക്ഷിക്കപ്പെട്ട് മുമ്പോട്ട് വന്ന് കർത്താവിനോട് ചേർന്നു. மிகப்பெரிய ஒரு கூட்டமானது ரட்சிக்கப்பட்டு சபையோடு கூட இணைக்கப்பட்டார்கள். ആദിമ ക്രൈസ്തവ സമൂഹത്തിന്റെ മാതൃക ഇന്നും അതേ മാതൃക തന്നെയാണ്. அன்றைக்கு இருந்த அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறது. ഒരു കൂട്ടം ആളുകൾ, സാധാരണക്കാരായ സാമാന്യ ജനങ്ങളായ ഒരു കൂട്ടം സഹോദരന്മാര് സഭയുടെ ചരിത്രത്തെ തിരുത്തി കുറിക്കുകയായിരുന്നു. ஒரு சாதாரணமான நிலையில் இருந்ததான சகோதர சகோதரிகள் சபையினுடைய அந்த சகாப்தத்தை அவர்கள் மாற்றி அமைத்து விட்டார்கள். ഒരു വലിയ ആളുകള്, വലിയ പ്രസംഗകരെ ഒന്നുമല്ലായിരുന്നു, സാധാരണക്കാരായിരുന്നു. இவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய பண்டிதர்களோ மிகப்பெரிய பிரசங்கிமார்களோ அல்ல. സാധാരണപ്പെട്ടവരെ മറ്റാളുകളോട് സുവിശേഷം പറഞ്ഞു. இந்த சாதாரணமானவர்கள் சாதாரணமான மக்களை பார்த்து அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். നാം വായിക്കുന്ന കർത്താവിന്റെ കൈ അവരോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നു. கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். നമ്മുടെ മനോഭാവം ശരിയാണെങ്കിൽ കർത്താവിന്റെ കൈ നമ്മളോട് കൂടെ ഉണ്ടാകും. நாம் செய்யக்கூடிய காரியம் ஆண்டவருக்கு உகந்ததாக பிரியமானதாக இருந்தால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். കർത്താവിന്റെ കൈ ഉണ്ടെങ്കിൽ മറ്റ് യാതൊന്നും ആവശ്യമില്ല. ஆண்டவருடைய கரம் மட்டும் நம்மோடு கூட இருக்குமானால் வேற எந்த தேவையும் நமக்கு இல்லை. എന്നാൽ കർത്താവിന്റെ കൈ നമ്മോട് കൂടെ ഇല്ലെങ്കിൽ മറ്റെല്ലാ കാര്യങ്ങളും ഉണ്ടെങ്കിലും ഒരു പ്രയോജനവുമില്ല. ஆண்டவருடைய கரம் இல்லாவிட்டால் மற்ற எல்லாம் இருந்தாலும் அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. വലിയൊരു കൂട്ടം ആളുകൾ അന്ത്യോക്യയിലെ മുമ്പോട്ട് വന്നു. மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்தியோகியாவில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தார்கள். അവരെ ഒന്നിച്ചുകൂടി കർത്താവിനെ ആരാധിക്കുവാൻ அவர்கள் ஒன்றாக கூடி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். വാക്കുകൾ കേട്ടപ്പോൾ യെരുശലേമിൽ നിന്ന് ഒരു മനുഷ്യൻ അവിടേക്ക് വന്നു. இந்த வார்த்தைகளை கேட்டபோது எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் அங்கே போகிறார். അദ്ദേഹത്തിന്റെ പേര് ബർന്നബാസ് എന്നാണ്. அந்த மனிதனுடைய பெயர் பர்னபாஸ் என்பதாகும். അദ്ദേഹത്തിന്റെ പേരിന്റെ അർത്ഥം മറ്റുള്ളവരെ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്ന അല്ലെങ്കിൽ പ്രബോധന പുത്രൻ എന്നാണ് അദ്ദേഹത്തിന്റെ പേരിന്റെ பெயரே ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അദ്ദേഹത്തിന്റെ പേരിനനുസരിച്ച് അദ്ദേഹത്തിന്റെ സ്വഭാവം വളർന്നുകൊണ്ടിരുന്നു. அவருடைய பெயருக்கு ஏற்றாற் போல அவருடைய குணநலங்களும் மாறிக்கொண்டே இருந்தது. നമുക്കൊക്കെ നല്ല പേരുകളുണ്ട്, நமக்கெல்லாம் நல்ல நல்ல பேர்கள் இருக்கிறது. പക്ഷെ ആ പേരനുസരിച്ച് നമ്മൾ ജീവിക്കുന്നുണ്ടോ? ஆனால் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேருக்கு அடிப்படையிலே நாம் வாழ்கிறோமா? അത് ക്രിസ്ത്യാനികളായ നാം, വിശ്വാസികളായ നമ്മുടെ പേരിനനുസരിച്ച് നമ്മൾ ജീവിച്ചില്ലെങ്കിൽ സുവിശേഷം പറയാൻ സാധിക്കത്തില്ല. நாம் வைத்திருக்கிறதான பெயரின் அடிப்படையிலே அந்த பெயரை காப்பாற்றுவதற்காக நாம் வாழவில்லை என்று சொன்னால் நாம் சுவிசேஷம் அறிவிப்பதில் பிரயோஜனம் இல்லை. ചിലരുടെ പേരുകൾ നല്ല സ്വഭാവത്തിന് യോജിച്ച പേരുകളാണ്. சிலரை பொறுத்த மட்டில் அவருடைய குணங்களுக்கு ஏற்ற பெயராக இருக்கும். പക്ഷേ അവരതനുസരിച്ച് ജീവിക്കുന്നില്ല. നോട്ട് ലിവിങ് അപ് ടു ദ നെയിം. ஆனால் அவர்கள் அதற்கு ஏற்றாற் போல் வாழ்வதில்லை. എന്നാൽ ഈ മനുഷ്യൻ അങ്ങനെയല്ലായിരുന്നു. ஆனா இந்த மனுஷன் அப்படி அல்ல. അദ്ദേഹം ആ സ്ഥലത്ത് ചെന്നിട്ട് ദൈവകൃപ കണ്ട് സന്തോഷിച്ചു. அவன் தேவனுடைய கிருபையை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டானாம். ചില മനുഷ്യര് നല്ല പ്രവർത്തനം കാണുമ്പോൾ പെട്ടെന്ന് കുശുമ്പുണ്ടാവും. சில இடங்களிலே சில நபர்கள் நன்றாக ஊழியம் செய்தால் அவர்களுக்கு பொறாமை ஏற்படும். ഞാനല്ലല്ലോ ഇത് ചെയ്തത്, ഇത് വേറൊരാളുടെ പ്രവർത്തനമാണല്ലോ, நான் செய்யலைங்க, அவன் இன்னொருத்தன் செஞ்சா എന്റെ മുഖം അങ്ങ് നീണ്ടുപോകും, என்னுடைய முகம் அப்படியே வீக்க ஆரம்பிக்கிறது, എനിക്ക് ഇഷ്ടപ്പെടത്തില്ല, எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. അങ്ങനെയല്ല, അത് കണ്ട് സന്തോഷിക്കണം. மற்றவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். മറ്റൊരു സുവിശേഷകനെ കാണുമ്പോൾ, അദ്ദേഹത്തിന്റെ പ്രവർത്തനം കാണുമ്പോൾ സന്തോഷിക്കുവാനുള്ള മനസ്സ് നമുക്കുണ്ടായിരിക്കണം. மற்ற சுவிசேஷர்களை பார்க்கிற போது, அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களை பார்க்கிற போது நாம் உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ചിലര് ഒരിടത്ത് നിൽക്കുന്ന ആൾ ഒരു വലിയ വട്ടം വരച്ചിട്ട് ഇതിനപ്പുറത്തോട്ട് വേറെ ഒരു കുഞ്ഞും വന്നേക്കരുത്. சில பேர் ஒரு பெரிய ஒரு வட்டத்தை போட்டு யாருமே
இந்த வட்டத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்கிறார். ഇത് എന്റെ ടെറിട്ടറിയാണ്. இதெல்லாம் என்னுடைய கட்டுக்குள்ளே இருக்கிறது. അപ്പൊ ഇവിടേക്ക് ആർക്കും വരാൻ പാടില്ല. இங்க யாரும் வரக்கூடாது. ഹിന്ദിയിൽ ഇങ്ങനെ പറച്ചിലുണ്ട്, മെരെ അങ്കനേമേ തുമാരാ ക്യാ കാം ഹേ എന്ന് പറഞ്ഞാൽ എന്റെ മുറ്റത്ത് നിനക്കെന്താണ് ജോലി, என்னுடைய முற்றத்துல உனக்கு என்ன வேலை, അങ്ങനെ പറയുന്നവരുണ്ട്. அப்படி சொல்றவர்கள் இருக்கிறார். അദ്ദേഹം യെരൂശലേമിൽ നിന്ന് വന്നതാണ്, இவன் எருசலேமில் வந்திருக்கிறார், സന്തോഷിച്ചു. அவன் அங்கே நடக்கக்கூடிய ஊழியங்களை பார்த்து சந்தோஷப்பட்டான். എന്നിട്ട് അദ്ദേഹം പറഞ്ഞു, നിങ്ങൾ എല്ലാവരും കർത്താവിനോട് ചേർന്ന് നിൽക്കണം. நீங்கள் எல்லாரும் கர்த்தரோடு கூட சேர்ந்து நிற்க வேண்டும். ഇവിടെ ഉള്ളവർ പറയാ, എല്ലാവരും പോൾ ഇമ്മാനുവേലിനോട് ചേർന്ന് നിൽക്കണം. இங்க எல்லாரோடும் கூட நான் சொல்கிறேன், நீ எல்லாரும் சகோதர பால் இம்மானுவேலோடு கூட இணைந்து நிற்க வேண்டும். ബ്രദർ രാജൻ തോമസിനോട് ചേർന്ന് നിൽക്കണം. நீங்கள் சகோதர ராஜன் தாமஸோடு கூட இணைந்து நிற்க வேண்டும். അതിന് ഗ്രൂപ്പിസം എന്ന് പറയും. அதைத்தான் குரூப் என்று சொல்வார்கள். ഒരു ഗ്രൂപ്പായിട്ട് നിൽക്കണം, ஒரு குரூப்பா நிக்கணும். അതല്ല, എല്ലാവരും ആരോട് ചേർന്ന് നിൽക്കണം? எல்லாரும் யாரோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டும்? കർത്താവിനോട് ചേർന്ന് ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். വലിയൊരു കൂട്ടം വിശ്വസിച്ചു. பெரிய கூட்டம் ஆண்டவரை விசுவாசித்தார். ആരാ ഇതിന്റെ പുറകിലുള്ളത്? இதுக்கு பின்னால யார் இருந்தது? കുറച്ച് സഹോദരിമാർ, சில சகோதரிகள் இருந்தார்கள், കുറച്ച് സഹോദരന്മാർ, சில சகோதரர்கள் இருந்தார்கள். അവിടെ ഒന്നും സുവിശേഷകന്മാരൊന്നും ഇല്ലായിരുന്നു. அங்கே ஒன்று சுவிசேஷகர்கள் ஊழியர்கள் ஒன்று இல்லை. അടി കൊണ്ട് ഓടിയിട്ടും അവർ സുവിശേഷം പറയാതിരുന്നില്ല. அவர்கள் அடி வாங்கி அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டும் சுவிசேஷம் அறிவிக்காமல் அவர்களால் இருக்க முடியவில்லை. ഇന്ന് ഒരു ഉപദ്രവം ഉണ്ടാകാൻ സാധ്യതയുണ്ടെന്ന് അറിഞ്ഞാൽ പിന്നെ ഒരു മാസത്തേക്ക് വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങത്തില്ല. எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு மாசத்துக்கு வீட்டை விட்டு யாரும் வெளியே போறதில்லை. ധൈര്യമായിട്ട് മുൻപോട്ട് പോകണം. ദൈവത്തിന്റെ ഹിതമാണെന്നുണ്ടെങ്കിൽ അത് നടക്കും. தைரியமாக நாம் இறங்கி போக வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னவோ அதுதான் அங்கே நடக்கும். ഈ അന്ത്യോക്യ സഭ രൂപം കൊണ്ടല്ലോ. ഈ സഭയുടെ ചരിത്രത്തെ തിരുത്തിക്കുറിച്ച്, അല്ലെങ്കിൽ ക്രിസ്ത്യാനിത്വത്തിന്റെ ചരിത്രത്തെ തിരുത്തിക്കുറിച്ച ഒരു സഭയാണ്. இந்த சபையை பொறுத்த மட்டில் ஒரு சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சபை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. അവിടെ പ്രവാചകന്മാരുണ്ടായിരുന്നു, அங்கே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തിന്റെ ആലോചന സ്വീകരിച്ചു പറയുന്നവർ. அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை நேரடியாக வாங்கி அப்படியே சபைக்கு கொடுக்கிறவர்கள், രേഖയാക്കി വെക്കുന്നവർ, அதை எழுதி வைக்கிறவர்கள். അത് മാത്രമല്ല അവിടെ മൂപ്പന്മാരുണ്ടായിരുന്നു, அங்கே சபையினுடைய மூப்பர்கள் இருந்தார்கள், മിഷണറിമാരുണ്ടായിരുന്നു, அங்கே மிஷனரிகள் இருந்தார்கள். ഈ സഭ പ്രാർത്ഥനയുണ്ടായിരുന്നു, இந்த சபையிலே ஜெபம் இருந்தது, ഉപവാസമുണ്ടായിരുന്നു, உபவாசம் இருந்தது. അവരുടെ ഉള്ളിലെ പ്രത്യേക കാര്യത്തിനു വേണ്ടി ഉപവാസത്തോടുകൂടി പ്രാർത്ഥനയോടുകൂടി അവർ സമയം ചെലവഴിക്കുന്ന സഭയായിരുന്നു. அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் உபவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தார்கள். അതുകൊണ്ട് അവരെന്ത് ചെയ്തു? അവരങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറഞ്ഞു, ഞാൻ എൻ്റെ വേലയ്ക്കായി വേർതിരിച്ചിരിക്കുന്ന சகோதரன்மாரே അതിനു വേണ്ടി പറഞ്ഞു விடணும். அவர்கள் அப்படி உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நான் தெரிந்து கொண்டதான என்னுடைய ஊழியர்களை எனக்காக நீங்கள் பிரித்தெடுத்து அனுப்புங்கள். അങ്ങനെ പൗലോസിനെയും ബർന്നബാസിനെയും കർത്താവ് വിളിച്ച വേലയ്ക്കായിട്ട് സഭ പറഞ്ഞു വിട്ടു. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் தேவன் எதற்காக அவரை தெரிந்து கொண்டாரோ அந்த குறிப்பிட்ட ஊழியத்திற்காக அவர்களை ஜெபித்து அவர்கள் அனுப்புகிறார்கள். സഭയുടെ ഉത്തരവാദിത്വം മനസ്സിലായല്ലോ. சபையினுடைய பொறுப்பு நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? സഭയിൽ മിഷണറിമാരുണ്ടായിരിക്കണം, சபையில மிஷனரிகள் இருக்க வேண்டும். അവരെ ദൈവം വിളിച്ച വേലയ്ക്കായിട്ട് പറഞ്ഞു വിടേണ്ടതാരാ? സഭയാണ്. அவர்களை தேவன் எந்த ஊழியத்திற்காக அழைத்தாரோ அந்த ஊழியத்திற்கு ஜெபித்து அனுப்ப வேண்டியது யார்? சபை. 100 രൂപ അവരുടെ പോക്കറ്റിൽ ഇട്ടിട്ട് ഇയാൾ പൊക്കോ എന്ന് പറയുകയല്ല. 100 രൂപയെ പായിൽ വെച്ചിട്ട് നീ പോ എന്ന് சொல்வதல்ல. സഹോദരൻ പോവുക, ഞങ്ങളും കൂടെയുണ്ട്. സഹോദരനെ നീ പോ, നാങ്ങളും കൂടെ ഇരിக்கிறோம். ഇത് മിഷണറിമാരുടെ വലിയ ഉത്തരവാദിത്വം സഭ തന്നെയാണ് ഏറ്റെടുക്കേണ്ടത്. മിഷണറിയുടെ മികപ്പെரிய പൊறுப்புகள் എല്ലാം സഭைதான் ഏറ്റെടുக்க வேண்டும். അതുകൊണ്ട് ധൈര്യമായിട്ട് മുൻപോട്ട് പോകണം. ആകவே தைரியமாக முன்னேறி போக வேண்டும். അപ്പം സാധാരണപ്പെട്ട ആളുകൾ അവർ ഒന്നിച്ചു കൂടിയപ്പോൾ ഒരു സഭയായിട്ട് മാറി. ആ സഭ അതിന്റെ ദൗത്യം ശരിയായിട്ട് ഏറ്റെടുത്തു. ஒரு சாதாரணமான ஒரு சிறிய கூட்டம் சபையாக மாறினது. அந்த சபையானது சபைக்கே உரியதான பொறுப்புகளை சிறப்பாக செய்தார்கள். മാത്രമല്ല ഈ മിഷണറിമാര് ഒരു വലിയ ദൗത്യം നിർവഹിച്ചിട്ട് മടങ്ങി ഈ സഭയിൽ വന്നു. அந்த எந்த காரியத்திற்காக ஜெபித்து அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் எல்லாம் செய்து முடித்து விட்டு எந்த இடத்திலிருந்து அனுப்பப்பட்டாரோ அதே இடத்துக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள். കുറച്ചുപേരെ അല്ലെങ്കിൽ ചില മിഷണറിമാരെ പറഞ്ഞു വിട്ടു, പിന്നെ അവരെ കുറിച്ച് യാതൊരു ഓർമ്മയുമില്ല, അവരെങ്ങനെങ്കിലും ജീവിച്ചോളും. சில இன்றைக்கு பலன் நடக்கக்கூடிய என்னவென்று கேட்டால் ஜெபித்து அனுப்பி விடுகிறார்கள்.
நாம் அனுப்பியாச்சு, அவர்கள் எப்படியாவது வாழ்ந்து கொள்வார்கள் நினைக்கிறார்கள். എരുശലേം സഭയുടെ ചെവിയിൽ വാർത്ത എത്തി എന്ന് നമ്മൾ വായിക്കുന്നുണ്ട്. எருசலேமிலே இருக்கக்கூடிய சபைக்கு இந்த வார்த்தை கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம். അപ്പൊ എരുശലേം സഭയ്ക്ക് ഒരു ചെവി ഉണ്ടായിരുന്നു. அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய சபைக்கு காதுகள் இருந்தது. അവരുടെ ഇടയിൽ നിന്ന് ഓടിപ്പോയി ആളുകൾ എവിടൊക്കെ പോകുന്നു, എവിടെ എന്തൊക്കെ ചെയ്യുന്നു എന്ന് അവര് മോണിറ്റർ ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. அவர்களாலே ஜெபித்து அனுப்பப்பட்டவர்கள் எங்கெல்லாம் போகிறார்கள், என்னவெல்லாம் செய்கிறார்கள், அது எல்லாவற்றையும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். വളരെ ക്ലോസ് ആയിട്ട് അത് വാച്ച് ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. அதை அவர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். അപ്പൊ ആ ഒരു ബന്ധം മിഷണറിമാരും സഭയുമായിട്ടുണ്ടായിരിക്കും. அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு உறவு அனுப்பப்பட்டவர்களுக்கும் சபைக்கும் இருக்க வேண்டும். അതുകൊണ്ടാണ് ഒരു ബർന്നബാസ് എന്ന് പറയുന്ന ആ വ്യക്തിയെ അന്ത്യോക്യയിലേക്ക് അയക്കുവാൻ കാരണം. ஆகவே தான் அவர்கள் பர்னபாசை அந்தியோகியாவுக்கு அப்படி அனுப்புகிறார்கள். ഇനിയും സുവിശേഷം അറിയിക്കാൻ പോകുന്ന മിഷണറിമാരുടെ ഉത്തരവാദിത്വം എന്ന് പറയുന്നത് അവർക്ക് അവരുടെ പേരന്റ് ചർച്ച്, ആ സ്ഥലം സഭയുമായിട്ട് ഒരു നല്ല ബന്ധം ഉണ്ടായിരിക്കണം. அந்த யார் ஊழியத்துக்கு போகிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய ஸ்தல சபைக்கும் நல்ல ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும். ഇവിടെയുള്ള സഹോദരി സഹോദരന്മാരെ, വിശ്വാസികളെ, നമുക്ക് ദൈവത്തിന്റെ സാക്ഷികളാകുവാനുള്ള മനസ്സുണ്ടെങ്കിൽ പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളെ ശക്തീകരിക്കുമെന്നുള്ളതിൽ യാതൊരു സംശയവുമില്ല. கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கும். നിങ്ങൾ ക്രിസ്തുവിന്റെ സ്ഥാനപതികളാണ്. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதிகளாக இருக்கிறீர்கள். സ്ഥാനാപതി എന്ന് പറഞ്ഞ അംബാസിഡേഴ്സ്. ஸ்தானாபதி என்று சொன்னால் அம்பாசிடர் என்று சொல்வார்கள். നമ്മുടെ രാജ്യം സ്വർഗീയ രാജ്യമാണ്. நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். ആ സ്വർഗീയ രാജ്യത്തെ ഭൂമിയിൽ പ്രതിനിധീകരിക്കുന്നവരാണ് വിശ്വാസികൾ. அந்த பரலோக ராஜ்யத்துடைய பிரதிநிதிகளாகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். കൊരിന്തിലെ വിശ്വാസികളോട് പൗലോസ് പറഞ്ഞു, ഞങ്ങൾ ക്രിസ്തുവിന്റെ സ്ഥാനപതികളാണ്. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். ഞങ്ങളുടെ ജോലി എന്താണെന്ന് അറിയുമ്പോൾ ലോകത്തെ கிறிஸ்துவினோடு நிரப்பிக்க, to reconcile the world to Christ. நான் எங்களுடைய கடவு வேலை என்பது இந்த உலகத்தை ஆண்டவரோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. നാം അല്പം മുമ്പ് ചിന്തിച്ചു, നമ്മൾ പുരോഹിത വർഗമാണ്, രാജകീയ പുരോഹിത വർഗമാണ്. நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நாம் சிந்தித்தோம், நாம் எல்லாரும் அந்தகாரமான இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வந்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ഈ പുരോഹിതൻ എന്നുള്ള വാക്കിന്റെ അർത്ഥം അറിയാമോ? ஆசாரியனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? പാലം എന്നാണ്, ബ്രിഡ്ജ്. പാലം என்று சொல்வார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ മനുഷ്യനെ ദൈവത്തോട് അടുപ്പിക്കുന്ന പാലമാണ് പുരോഹിതൻ. ஆசாரியன் என்று சொன்னால் இறைவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறார். എന്നാൽ ഈ പുരോഹിതന്മാർ നമ്മൾ ചിലപ്പോൾ പാലം വലിക്കുക ചെയ്യുന്നത്. சில சபைகளே இந்த ஆசாரிகள் என்ன பண்றாங்கன்னா போக விடாதபடிக்கு அவர்கள் இழுக்கிறார்கள். രണ്ടു പേരെ തമ്മിൽ ദൈവവുമായിട്ട് കണക്ട് ചെയ്യുന്ന പാലം പുറകിൽ വലിച്ചു കളയും. அந்த இவர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சமூகத்தில் போகக்கூடாதபடிக்கு அந்த பாலத்தை இழுத்து விடுகிறார்கள். എന്നാൽ വേറൊരു കാര്യം പറഞ്ഞത്, നമ്മള് സ്ഥാനപതികളാണ്, അംബാസിഡേഴ്സ് റെപ്രസെന്റിങ് ഹെവൻ ഓൺ എർത്ത്. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்பது ஸ்தானாபதிகள், அதாவது பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். അപ്പൊ നമ്മളെ ദൈവം ഈ ഭൂമിയിൽ ആക്കിയിരിക്കുകയാണ്, എല്ലാ பூமியில வைத்திருக்கிறார். ഞാൻ വിശ്വാസി എന്ന് പറയുമ്പോൾ അതിൽ സഹോദരന്മാരും സഹോദരികളും ഉൾപ്പെട്ടിട്ടുണ്ട്. அந்த விசுவாசிகள் என்கிற கூட்டத்திலே சகோதரரும் இருக்கிறார்கள், சகோதரிகளும் இருக்கிறார்கள். ലോകത്തെ ക്രിസ്തുവിനോട് നിരപ്പിക്കുക, உலகத்தை கிறிஸ்துவோடு கூட இணைப்பது. അപ്പൊ ആ സത്യം നമ്മൾ ലോകത്തോട് പറയണം. அந்த சத்தியத்தை உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். അങ്ങനെയുള്ള അനേക കുടുംബങ്ങളെ ബൈബിളിൽ നമുക്ക് കാണുവാൻ, இப்படி அநேக குடும்பங்களை வேத புஸ்தகத்தில் நம்மாலே பார்க்க முடியும். അവരെ കുറിച്ചൊക്കെ അടുത്ത ദിവസങ്ങളിൽ ചുരുക്കമായിട്ട് ചിന്തിക്കാം. அது வரும் நாட்களிலே அதை பற்றி நாம் என்ன செய்வோம், நாம் சிந்திக்கலாம். വാക്കുകൾ ഇവിടെ ഉപസംഹരിക്കുകയാണ്. நான் என்னுடைய வார்த்தையை இப்போது நான் இங்கே நிறுத்துகிறேன். ഒരു വലിയ ദൗത്യം ദൈവം നമ്മെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നു. ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். നമ്മുടെ ഇന്നത്തെ ദൗത്യം എന്ന് പറയുന്നത് വന്നോണം, പിന്നെ ഇരുന്നോണം, പിന്നെ തിന്നോണം, പൊക്കോണം. ആ ഒരു ഇരുന്നോമാ, തിന്നോമാ, പോണോമാ, കൂട്ടായ്മ എടുക്കുക, പോവുക. പക്ഷേ പോയി പുറത്തോട്ട് പോകുമ്പോൾ വലിയൊരു ദൗത്യം നമുക്കുണ്ട്. நான் வெளியே போகும்போது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. reconcile the world to Christ. உலகத்தை ஆண்டவர் பக்கமாக നിരപ്പിപ്പത്. അതിനായിട്ട് കർത്താവ് നമ്മെ സഹായിക്കട്ടെ. அதற்காக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. അതിന് വലിയ പ്രതിഫലമുണ്ട്. அதற்கு மிகப்பெரிய பலனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். പ്രാർത്ഥനയോടുകൂടി ആ ശുശ്രൂഷ ചെയ്യാൻ സഭയുടെ ആ രൂപം തന്നെ മാറും.
அந்த ஜெபத்தோடு கூட இந்த ஊழியத்தை நாம் செய்வோம். நம்முடைய சபையினுடைய நிலை முற்றிலுமாக மாறும். നല്ല സുവിശേഷ വേല ചെയ്യുന്ന സഭയിൽ മറ്റൊരു പ്രോബ്ലം ഉണ്ടാകത്തില്ല. சுவிசேஷ வேலை எந்த சபையிலே அதிகமாக நடக்கிறதோ அந்த சபையிலே பிரச்சனைகள் இருக்காது. നമുക്ക് തിളച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന കഞ്ഞിക്കകത്ത് ഈച്ച വീഴത്തില്ല. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நல்லா கொதித்து கொண்டிருக்கக்கூடிய உலையில சோறு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, ஈ வந்து அதுல விழுகுமா? ഇല്ല, விழுகாது. പഴങ്കഞ്ഞി ആണെങ്കിലോ, பழைய தண்ணியா இருந்துச்சுன்னா, பழைய சோளா இருந்துச்சுன்னா ഈച്ചയൊക്കെ വീഴും. அங்க ஈ வந்து என்ன செய்ய விழும். അപ്പൊ നമ്മൾ തിളച്ചുകൊണ്ടിരിക്കണം. நாம் எப்போதுமே கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். തിളച്ചുകൊണ്ടിരിക്കുക. கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். തിളയ്ക്കുന്ന ആത്മാവ് നമുക്കുണ്ടാകണമെന്നുണ്ടെങ്കിൽ സുവിശേഷ വേല സഭ ചെയ്തേ മതിയാകുള്ളൂ. அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குமானால் நாம் ஊழியம் அவசியம் செய்தே ஆக வேண்டும். പണ്ട് സ്വാതന്ത്ര്യം ഉണ്ടായിരുന്ന കാലത്ത് സഭയിലെ വിശ്വാസിനികള് ഒന്നിച്ച് സ്ട്രീറ്റിൽ ഇറങ്ങി ഇരുന്നു കൊണ്ട് സുവിശേഷം അറിയിക്കുക. அன்றைய நாட்களிலே சுதந்திரம் இருந்த காலகட்டங்களிலே இவர்கள் எல்லா சபையாக ஒட்டுமொத்தமாக இறங்கி சுவிசேஷத்தை அவர் அறிவிப்பார்கள். കവലകളിൽ ഇരുന്ന് ഡ്രമ്മൊക്കെ അടിച്ച് പാട്ടുപാടി സുവിശേഷം അറിയിക്കുക. நாட்சந்திகளிலே முச்சந்திகளில் எல்லாம் நின்று கொண்டு குடும்பமாக சபையாக நின்று அவர்கள் பாடி கர்த்தரை அறிவித்துக் கொண்டிருப்பார்கள். ഇന്ന് ആധുനിക ലോകത്ത് ഡിജിറ്റൽ ടെക്നോളജി ധാരാളം കാര്യങ്ങൾ അതിന് പകരം നമുക്കുണ്ട്. இன்றைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சௌகரியங்கள் நமக்கு இருக்கிறது. നമ്മുടെ യുവതി യുവാക്കള് അവരെപ്പോഴും ഈ ഫോണിൽ തോണ്ടിക്കൊണ്ടിരിക്കാതെ ഇതിൽ കൂടെ അനേക കാര്യങ്ങൾ സുവിശേഷീകരണം നമുക്ക് നിർവഹിക്കുവാൻ സാധിക്കും. நாம் கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் மூலமாக அதை எப்பவுமே நோண்டிக்கிட்டு இருக்காதபடி அது மூலமாக கூட சில ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும். ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.